சட்னியில் பல ரகங்கள் இருக்குது. வதக்கி அரைக்கிறது ஒரு ரகம், அரைச்சி வதக்கிறது ஒரு ரகம், இது மூணாவது ரகம் சுட்டு அரைக்கிறது. இதுக்கு நான் வச்ச பேர் சுட்ட சட்னி. வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். 3 வெங்காயம், 3 தக்காளி, 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் தேவை. இந்த ரோட்டி செய்கிற மேக்கர் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. நான் இல்லாதனால அப்பளக்கரண்டி எடுத்துக்கிட்டேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தக்காளியில் கொஞ்சமாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி வச்சு ஒரு ஸ்போக் வச்சு திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா நல்லா கருகி வரும். அந்த ஸ்டேஜில் இந்த தோல்லாம் பிச்சுக்கிட்டு வரும். அந்த ஸ்டேஜில் இது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதே ப்ராசஸ் அப்படியே வெங்காயம் பச்சை மிளகாக்கு பண்ணுங்க. இந்த கேப்லலாம் அப்படியே பூண்டை போட்டு விட்டுருங்க. எல்லாம் நல்லா கருகி வந்ததுக்கப்புறமா இது நல்லா குக் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றி நல்லா ஆறுனதுக்கப்புறமா தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி ஃபைனாக வேண்டாம், ஒரே ஒரு ஓட்டு மட்டும் லைட்டாக ஓட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா சுட்ட சட்னி ரெடி. இதுக்கு தாளிக்கணுன்ற அவசியம் இல்லை. என்னடா சுட வச்சு திடையுமே எப்படி இருக்கும்னு யோசிக்காதீங்க. கருப்பும் அழகே காந்தலும் ருசியேன்னு சொல்லியிருக்காங்க. இது வேற டேஸ்ட்ல இருக்கும், செம அல்டிமேட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சட்னி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா இட்லி தோசை எவ்வளோ உள்ள போகுதுன்னு கணக்கே இல்லாமல் போகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.